துப்பறியும் சாம்பு. கொலை கொள்ளை எதுவா இருந்தாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. அம்மா சாம்பு தான் பேசுறேன். குட் மார்னிங் சார். சார் நான் தான் அழுக்கு துணிங்கிற பத்திரிகையோட நிருபர் அழகிரி பேசுறேன் சார். சார் உங்களை பத்தி ஒரு சுவாரஸ்யமான நியூஸ் இன்னைக்கு காலையில வந்தது. அதான் உங்களை இன்டர்வியூ பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு. என்ன இன்டர்வியூ பண்ண போறீங்களா? பேஷா பண்ணுங்க. ஆமா என்ன பத்தி என்ன நியூஸ் வந்திருக்கு? வேற ஒண்ணும் இல்ல சார், இன்னைக்கு காலையில வந்த மஞ்சள்ங்கிற வார பத்திரிகைல. தெரியும், மஞ்சள் பத்திரிகை. நீங்க அந்த அழகிய அருந்ததி வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் தங்கி இருந்ததா ஒரு ருசிகரமான நியூஸ் போட்டிருக்காரு. அதான் உங்க அனுபவத்தை நேர்லயே கேட்டுடலான்னு பாக்குறேன். சோமே சும்மா நீங்க என்ன விளையாடுற? நீங்க எதுக்கு இதெல்லாம் இன்டர்வியூ? இது ஒண்ணு வேண்டாம். கடைக்கார கலாச்சாரம் இதெல்லாம் போட்டு தொலைச்சிட்டானா? சார் 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 நீங்க எல்லாம் அப்படி சொல்லலாமா சார்? சார் நீங்க இந்த ஊர்லயே பெரிய புள்ளி. அந்த அழகிய அருந்ததி எத்தனையோ வேண்டப்பட்டவங்க ராஜா மகாராஜாக்கள் எல்லாம் விட்டுட்டு குறிப்பா உங்களோட நெருக்கமா இருக்காங்கன்னா அது இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் வேண்டப்பட்ட மேட்டர் தானே சார்? ஆமா, ரொம்ப வேண்டப்பட்ட மேட்டர் இல்லையா? குவிட் இந்தியாவை பத்தி உங்க பத்திரிகையில போட்டேளோ? அப்படின்னு என்ன சார்? இதெல்லாம் போடாதீங்க, இது ரொம்ப முக்கியம். சும்மா நீங்க. சார் அழுக்கு துணி சார். அழுக்கு துணியை முதல்ல லாண்டரியில போடும். போன வையும் சார். ஹலோ, சாம்பு ஸ்பீக்கிங். நமஸ்காரம் சார், நான் ஜாலியோ ஜிம்கானா பத்திரிகையில இருந்து பேசுறேன். அங்க என்ன பண்றீங்க? அது ஜாலி பண்ணிட்டு இருக்கேன். இல்ல நான் ரிப்போர்ட்டர். என் பேர் தோத்தாதிரி. எனக்கு உங்க ஆத்து வேம்பு மாமி கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க எதுக்கு வேம்பு எல்லாம் பேசணும்? கோச்சிக்காதீங்க சார், நீங்க ஒரு ஃபேமஸ் டிடெக்டிவ். உங்க ஒய்ஃபா இருக்கிறது எப்படி இருக்குன்னு உங்க ஆத்து மாமி கிட்ட கேட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணலாம்னு தோணித்து. அது நீங்க என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன். அவர் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கா. இருந்தாலும் நேர்லயே நீங்க பேட்டி காணணும்னா ஒரு 10 நாள் கழிச்சு கான்டாக்ட் பண்ணுங்க. அவ ஊர்ல இல்ல. ஓஹோ, மாமி ஊர்ல இல்லையா? இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. அதனாலதான் இந்த நேரத்துல நீங்க அழகி அருந்ததி வீட்டுக்கு போனீங்களாகும். கரெக்ட். என்னது தோத்தாதிரின்னு பேரை வச்சுட்டு சரியான பேத்தாதிரியா இருக்காள். ஏன் சுவாமி, நான் எதுக்காக அருந்ததி ஆத்துக்கு போனேங்கிறதெல்லாம் வேம்புக்கு என்ன தெரியும்? சரி, நேத்து வரைக்கும் தெரியாது. இன்னைக்கு தான் மஞ்சள்ங்கிற வார பத்திரிகையில விவரமா போட்டிருக்கானே. அந்த மேட்டர் நான் ரிப்பீட் பண்ண முடியுமா? அதனாலதான் மாமிய பேட்டி கண்டா புதுசா ஏதாவது ஒரு நியூஸ் போடலாம். அட ஹெட்லைன்ஸ் கூட எழுதி வச்சுட்டேனே. என்னது? சந்தோஷமா கேளுங்க. துப்பு கெட்டு போனாரே என் துப்பறியும் கடவர் என்று வேம்பு மாமி கதறல். அருந்ததி சாம்பு விவகாரம் பற்றி விசேஷ பேட்டி. இதான் பேனர். 5000 காப்பி எக்ஸ்ட்ராவா விக்கும் சார். எனது விட்டா பேசிட்டே போறேன். இது பாருங்க, அருந்ததி ஆத்துக்கு நான் போனது உண்மை. ஆனா தொழில் விஷயமா போனேன். அது சரி சார், உங்க தொழில் விஷயமா இல்ல அவ தொழில் விஷயமாங்கிறதான கேள்வி. என்னது விபரீதமா போயிட்டு இருக்கு? ஏற்கனவே அழுக்கு துணிலேன்னு வேற ஒருத்தன் போன் பண்ண எனக்கு. அழகிரி போன் பண்ணிட்டாரா? உங்களுக்கு அவர் தெரியுமா? அண்ணன் சார் அவர். என்ன குடும்பமே இந்த அழுக்கு கலையிறா? வைங்க போனேன், வைங்க நீங்க. என்னது பம்பா போச்சது? நான் ஏற்கனவே அடிக்காதே அடிக்காதே. யாரும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை. அவெல்லாம் உள்ள போயிட்டா. சாம்பு இந்த இதுக்கு போயிருக்காரு, அருந்ததி வீட்டுக்கு. நானே உளறேன். சாம்பு சன்னியாசம் வாங்கிட்டு இமயமலைக்கு போயிருக்காரு. சாம்பானந்தான் உட்கார்ந்துட்டு இருக்காருங்க. யாரும் இல்லை. ஓய் சாம்பு, உம்மை எதுக்காக இந்த ஆபீசர்ஸ் கிளப்புக்கு அழைச்சிட்டு வந்தேன் தெரியுமா? நாம 2 பேரும் கொஞ்சம் தனியா ஆத்மார்த்தமா பேசணும். அதுக்காகத்தான் பேசணும். சாம்பு, பனமரத்தடியில உட்கார்ந்துட்டு பாலை குடிச்சா கூட கள்ளதான் குடிச்சான்னு சொல்லுவோம் இந்த உலகம். இந்த சீப் பத்திரிகைகள்லாம் உம்மை பத்தி கண்ணா பின்னான்னு எழுதுற மாதிரி வச்சு விட்டுறேன். அது படிக்கிறதுக்கு எனக்கே கஷ்டமா இருந்தது. எனக்கு தெரியும், நீங்க ஒருத்தர் தான் இப்படி ஃபீல் பண்ணுவேன். என்ன நன்னா புரிஞ்சின்றவர் நீங்க தான். ஆமா, உமக்கும் வேம்புக்கும் ஏதாவது தகராறா? அது இல்லாமல அதான் தினம் நின்று இருக்க. அதுல என்ன விசேஷம்? அந்த அழகி பேர் என்ன? அருந்ததி. அதுக்காகத்தான் அவ வீட்டுக்கு போனீரா? ஐயோ,
இது கிளப்புங்க. ஐயோ ஐயோ, இது என்ன அக்கிரமா இருக்கு? பத்திரிகாரனை விட நீங்க மோசமா இருக்கலே. இந்த பாருங்க, நடந்த உண்மையை சப்ஜாட சொல்லிடுறேன், நீங்க கேட்டுருங்க. சொல்லும். இந்த அழகி இருக்காளே அருந்ததி. நீருமா? வை, நீர் தானே இப்ப சொல்லு. அதான் சரி. அன்னைக்கு நான் ஆத்துல தேமேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தேன். சரி. அப்போ பக்கிங்ஹாம் கனாலில் மாடுகளை ஏற்றி சென்ற படகு கவிழ்ந்தது. அதிர்ச்சியில் ஒரு பசுமாடு கன்று போட்டு விட்டது. சீ, என்ன செய்தி போடுறான் போலாம். வெள்ளைக்காரன் வெள்ளரிக்காய் சாப்பிட்ட போது கஞ்சனூர் ஜமீன்தார் வீட்டு கார் டிரைவர் வந்திருக்கேன். சாம்பு சாம்புன்னு இங்க ஒருத்தர் இருக்காராம, அவர் எங்க? ஷாம்புன்னு இங்க யாருமே கிடையாது. ஷாம்புன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் நான் தான். என்ன விளையாடுறீங்களா? துப்பறியும் சாம்புன்னா எவ்வளவு பிரபலமான பேரு. அவர் என்ன உன்ன மாதிரியா இருப்பாரு? என்னப்பா, நான் என்ன என் பர்த் சர்டிபிகேட்லாம் நோக்க காமிச்சுட்டு இருக்க முடியுமா? எலக்ட்ரிக் பங்கால தலை விட்டா மாதிரி முடிய வச்சுட்டு இருக்க, மூளையிலேயே நோக்கு. நான் தானப்பா சாம்பு, நம்பு. நான் துப்பறிஞ்சு தான் என் மூக்கே எப்படி ஆயிருக்கு. ஐயா, தெரியாம சொல்லிட்டேங்க. கஞ்சனூர் ஜமீன்தார் வீட்டுல இருந்து கார் கொண்டு வந்திருக்கேன். உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாருங்க ஐயா. அவசியம் நான் கையோட தான் வருவேன். என்ன வச்சுட்டா வர முடியும்? நானே கொஞ்ச நேரம் வந்துடுறேனே. டிரைவரானே, ஏண்டப்பா என்ன பார்த்து இதுதானா ஷாம்புன்னு இவ்வளவு கேவலமா கேட்டியே? ஜமீன்தார் வீட்டு டிரைவர் நீ கேட்ட மாதிரி இருக்க. அது வந்துங்க, முடி வெட்டிக்க காசு இல்லையாக்கும். தர சொல்றேன், ரொம்ப சரியாத. இன்னும் ஆளை காணும். நம்ம அவசரம் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஜமீன்தார்வாள், நமஸ்காரம். நமஸ்காரம். யாரியா நீ? இங்க இருக்கே வந்த? யோ டிரைவர், துப்பறி சாம்பு கூட்டு வர சொன்னா எவனோ ஒரு பைத்தியக்காரனை கூட்டு வந்திருக்கியே. நீங்க டிரைவரை கோச்சிட்டு பிரயோஜனம் இல்ல. நீங்க சொன்ன அந்த பைத்தியக்கார துப்பறியும் சாம்பு நான் தான். இது நீங்க தான் துப்பறி சாம்பு? ஆமா. சரி வாங்க உள்ள போலாம். இது ஒரு நிமிஷம் இருங்க. ரொம்ப நன்றிப்பா. நன்னா ஓட்டுறார் மோட்டார் டிரைவர். பா, நம்ம வர்ற வழியில வண்டியில ஏதோ ஒண்ணு இடிச்சுதே. அது குழந்தையா பன்னி குட்டியான்னு பாத்துருவோம். அதான் ஏன்னா பன்னியா இருந்தா நீங்க வண்டி வித்துடணும். அது தோஷம். வீட்டுல ஆம்பளைய தீத்துருமா? வந்து உட்காருங்க. நீங்க வீட கட்டும் போது இதெல்லாம் அளந்திருப்பாளே, இப்ப எதுக்கு அது? மனுஷனோட அவசரம் தெரியாம பேசக்கூடாது. என்னோட ஒரு அந்தரங்கமான விஷயத்தை உங்ககிட்ட ஒப்படைக்க போறேன். அதை நீங்க தான் முடிச்சு கொடுக்கணும். நான் முடிஞ்ச வரைக்கும் முடிச்சு கொடுத்துறது. இதுதானே வேணாங்கிறது. முடியும் முடியாதுன்னு வெளிப்படையா சொல்ல வேண்டியதானே. என்னையா நீர் துப்பறியும் சாம்பு பேர்ல ஒண்ணும் குறைச்சல. அது சரி, எருமையை தண்ணிக்குள்ள வச்சுட்டு விலை பேசுற மாதிரி இருக்குது. என்னையாது எருமை அது இதுன்னுட்டு? சீச்சி, உங்களை நான் எருமையோட எல்லாம் ஒப்பிட்டு பேசுவேனா? நீ பொறுமையா சொன்னா தான் எனக்கு விஷயத்தை புரியும்ன்ற. எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம், அது நடந்தாகணும். அதுக்கு நீங்க யாராவது புரோகிதரை தான் கான்டாக்ட் பண்ணும். என்ன கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லையா? அதுக்கு இல்லையா, அந்த லெட்டர் எப்படியாவது நீர் தான் கண்டுபிடிச்சு கொண்டாடணும். போனதை நீங்க சொன்னதாவது ஓரளவுக்கு புரியாம இருந்தது. இது சுத்தமா புரியல. எந்த லெட்டர் சொல்ற நீங்க? அருந்ததிக்கு நான் லெட்டர் எழுதுனேன் இல்லையா, அந்த லெட்டர் தான் சொல்றேன். உங்களை யார வாழ்க்கெல்லாம் லெட்டர் எழுத சொன்னா? நான் அப்படிதான் எழுதுவேன். ஏன் இஷ்டம், நான் அப்படிதான் எழுதுவேன். அந்த லெட்டர் உமால கண்டுபிடிச்சு தர முடியுமா முடியாதா? அது சொல்லும். அது பாருங்க, நீங்க எனக்கு ஏதாவது டீடைலா சொன்னாதான் என்னால கண்டுபிடிக்க முடியும். திருப்பதிக்கு போய் மொட்டையை பிடிச்சிருவானா எப்படி முடியாது? சரி சரி, கோச்சுக்காதீங்க. ஒண்ணு இல்ல, இந்த வக்கீல்ட்டையும் டாக்டர்ட்டையும் எதையும் மறைக்கூடாதுன்னு சொல்வா. அத மாதிரி தானே இந்த துப்பறிவா கூட எதையும் ஒளிவு மறைவில்லாமே நான் சொல்லிடுறேன். இந்த அருந்ததி தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாது. அது என் கல்யாணத்தும் போது அம்மியை மிதிச்சுட்டு அருந்ததி தானே பார்க்க சொன்னா. எரிச்சல கிடப்பாதியா. அருந்ததின்னு இந்த ஊர்ல ஒரு ஃபேமஸ் டான்சர் இருக்கா. சாதாரண பொண்ணு இல்ல. அவகிட்ட தொடர்பு வச்சுக்கணும்னா அதுக்குன்னு ஒரு தனி ஸ்டேட்டஸ் வேணும். அவளே கதின்னு சில நாள் அவகிட்ட பழியா கிடந்துட்டேன். ஏதோ வயசு கோளாறுன்னு வச்சுக்கங்களேன். என்னால அவளுக்கு நிறைய லாபம். 2-3 லட்சம் ரூபாய்க்கு நகை சொத்துன்னு ஏகப்பட்டது வாங்கி கொடுத்திருக்கேன். இப்போ அந்த அருந்ததி உங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற அவ்வளவுதானே? அடிச்சி, அவளை யாரையா கல்யாணம் பண்ணிக்குவா? நான் கொட்டாம்பட்டி ஜமீன்ல பொண்ணுக்கு தீர்மானிச்சிட்டேன். எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. அடுத்த வாரம் கல்யாணம். கதை எப்படி போயிட்டு இருக்கா போது? அதாவது நீர் காதலிச்சுட்டு கை விட்டுட்டதுனால அந்த பொண்ணு அருந்ததி கண்ணீரும் கம்மலியுமா இருக்கா. தற்கொலை பண்ணிக்க போறேன்றா. நான் போய் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்ன்றல. என்னையா சம்பந்தம் எல்லாம் பேசுற? அருந்ததிக்கு என்னையா? நான் விட்டா என்ன மாதிரி 100 கிராக்கி கிடப்பான். நான் சொல்ல வந்து அது இல்லையா. நான் அவளுக்கு எழுதின லவ் லெட்டர்ஸ் எல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு எனக்கு வரப்போற மாமனார் கிட்டையும் மனைவிட்டையும் காட்டுவேன்னு என்ன பிளாக்மெயில் பண்றா. அதுக்காக நான் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வாங்கி கிழிச்சு போட்டேன்.
காசு கொடுத்து காதல வாங்குற இடத்துல எந்த கடுதாசி எல்லாம் எழுதி போடுற? ஏதோ என் முட்டாத்தனம் எழுதி தொலைச்சிட்டேன். சரி, எழுதின லெட்டர்ல இருந்தா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி விட்டாலே, அப்புறம் என்ன கவலை? எல்லா லெட்டரையும் என்கிட்ட திருப்பி கொடுக்கறதா சொல்லி 1 லட்சம் ரூபாய் வாங்கினா. ஆனா நான் எழுதின ஒரு முக்கியமான லெட்டரை மட்டும் அவ ஒளிச்சு வச்சுக்கிட்டா. அதுல நான் என்ன எழுதிட்டு தெரியுமா? நான் ஒரு மடையன், என் புத்திய செருப்பால் அடிக்கணும். அப்படியே எழுதிட்டேன். நீங்க ஒரு மடையங்கிறதெல்லாம் எதுக்கு எழுத்து மூலமா கமிட் பண்ணிக்கிறேன்? ஐயோ, அது நான் உனக்கு சொன்னதுயா. நான் அந்த லெட்டர்ல எழுதினது என்னன்னா, என் காதல் கிளி, என் சொத்தில் பாதியை உனக்கே சாசனம் எழுதி தருகிறேன், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட மூட்ல எக்கச்சக்கமா எழுதி வச்சுட்டயா. அத கையில ஒளிச்சு வச்சுட்டு என்ன பிளாக்மெயில் பண்றா. கல்யாணத்தை நிறுத்திடுவேங்கிறா. காதல் கிளியேன்னு தானே எழுதினேன். பாதி கொய்யா பழம் தரேன்னு சொல்றது, எந்தக்கு பாதி சொத்து கிளிக்கெல்லாம்? சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? நீர் இந்த அருந்ததி கிட்ட போய், நேக்கு அந்த பழக்கெல்லாம் கிடையாது. யோ சொல்றது கேளுமியா. அந்த அருந்ததியோட வீட்டுக்கு போய் அவ ஒளிச்சு வச்சிருக்காளே அந்த லெட்டர், அது எப்படியாவது எடுத்துட்டு வந்துரும். 10,000 ரூபாய் அட்வான்ஸ் தரேன், வேலையை நல்லபடியா முடிச்சிட்டு வரோம். இன்னும் 20,000 ரொக்கத்தையும் தரேன். சரி சரி, நில்லுமையா. இப்படியே கோமாளி மாதிரி போகாதீரும். இந்தாரோ, இந்த டர்பனை வச்சுட்டு போங்க, அழகா இருப்பீர். என்ன என்ன என்ன? இல்ல, நீ அச்சு பிச்சு மாதிரி அவளுக்கு கடுதாசி எழுதிட்டு மாட்டிட்டு இருக்க, என்ன கோமாளின்றல. 10,000 ரூபாய் அட்வான்ஸ். யாரையாவது கன்சல்ட் பண்ணலாம்னா இன்னைக்குன்னு பார்த்து வேம்பு ஊர்ல இல்ல, அருந்ததி வீட்டுக்கு இன்னைக்கு நான் போயாகணும். இது கோச்சு போடவோ வேம்போ? இல்ல 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 இல்ல, நான் என்ன கேஸ் விஷயமா தானே போறேன், ஒன்னும் தப்பு இல்லையே. என்ன வந்தா 2 பாத்திரம் தூக்கி போடுவா, அது சமாளிச்சுக்கலாம். அத ஜமீன்தார் போக வேண்டியது, இன்னைக்கு நான் போகணும். நானும் ஒரு ஜமீன்தார் மாதிரியா வாத்துக்கு போயிட்டா அப்படி அப்படியே அசைத்துடலாம் இல்லையா? எப்படி அது? ஐயோ, இந்த கஞ்சனூர் ஜமீன்தார் கொடுத்தது அவரோட டர்பனை, அது எங்கிட்ட தானே இருக்குது, அதையே போட்டுன்னு போயிட்டா போச்சு. என்ன அசைத்துடலாம் அவளை, இது என்கிட்ட இருக்கும்போது நன்னாவே அமையறது, எனக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இது வேற இருக்காதே. ஆஹா, அசைத்துடலாம் அசைத்துடலாம். மடியே. சாம்பு, சமயத்துல நீயும் அழகாதாண்டா இருக்க. ஆள் பாதி ஆட பாதின்னு சொல்லுவா. இங்க ஆள் கால் ஆடதான் முக்கால். சரி, ஜமீன்தார் மாதிரி இல்லைனாலும் அவாத்துல குதிரை ஓட்டுற மாதிரியாவது இருக்கு. சார் யார் தெரியுமா? தி கிரேட் துப்பறியும் சாம்போ, பெரிய ஜீனியஸ். ஏன் இப்படி போறாரு? அடப்பாயா, ஏதோ விழாவுக்கு போறாரு போல இருக்கு. அமக்களமா தலப்பாலாம் கட்டிட்டு போறாரு. ஜமீன்தாருக்கு சின்ன வீடு, ஆனா இவ்வளவு சின்ன வீடா? இவ்வளவு வீட்லயே அந்த அருந்ததி இருப்பா? இருக்காது அது. வாங்க சார், வாங்க சார். என் அதிர்ஷ்டம், பெரிய மனுஷா நீங்க என் வீடு தேடி வந்திருக்கீங்க. உள்ள வாங்க சார். உங்கள மாதிரி பெரிய மனுஷா தயங்கி தயங்கி நின்னா எனக்கு கால வலிக்கிறது. எனக்கு கூட கார் வலிக்கிறது. அது என்னுடைய காருக்கு ஜலதோஷம், ரேடியேட்டர் லீக் ஆறதுன்னு அது அப்படி சொன்னது. கார் பிரேக் டவுன் வந்துட்டேன். ஓஹோ, இது மாதிரி கார் பிரேக் டவுன் ஆகி பரவாயில்ல உண்டு, வீடு பிரேக் டவுன் ஆகி பரவாயில்ல உண்டு. இங்க வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம பாவம் சங்கோஜப்பட்டு இருப்பா. நீங்க வாங்க சார். வேம்பு, என்ன மன்னிச்சுடுறீ. அது யாரது வேம்பு? எங்க ஆத்து நாய்க்குட்டி. அது கடக்கட்டும், வாங்க பாத்து மொள்ளமா. என்ன ஒரு 10 பைசா கையை பிடிச்சுன்னு போற, நல்ல வழிகாட்டுற இல்லைங்க. வீடு வீடு ரொம்ப நன்னா ரிச்சா அழகா இருக்குது வீடு. இங்க வரவாள்லாம் கோடீஸ்வரர் ஆச்சே. புரியுது, வரும்போது கோடீஸ்வரா, போகும்போது லட்சாதிபதியாக்கும். வீடு நன்னா சுத்தி பார்க்கணும் போல இருக்கு எனக்கு. உள்ள வாங்கோ, நான் உங்களுக்கு வீட்டை சுத்தி காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த இடம்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் பார்க்கலாம். வாங்கோ. கையை பிடிச்ச ஆக்ஷன் போலாமே. அதுல என்ன, வாங்கோ. வேம்பு மன்னிச்சுடுறி, வேம்பு மன்னிச்சுடுறி. நன்னா இருக்கு வீடு, அழகா இருக்கு. பா, இவ்வளவு புஸ்தகம் வச்சுருக்க நீங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் கூட நேரம் கிடைக்கிறதா? ஒரு டைப்பா சிரிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு வீடு.
ரொம்ப லட்சணமா வச்சிருக்க வீட அப்படியே ஒரு ஸ்டூடியோ மாதிரி இருக்குது. அப்போ என்ன பார்த்தா ஸ்டார் மாதிரி இருக்கேன்னு சொல்றீங்க? இதுல என்ன சந்தேகம்? நீங்க மனசு வச்சா நாளைக்கே ஒரு பெரிய ஸ்டார் ஆயிடலாமே. ஆனா எனக்கெல்லாம் நடிக்க வருமா? இப்ப இருக்கிறவா பாதி பேருக்கு நடிக்க வரதா என்ன? நீங்க ஒண்ணு என்ன என்னமோ தேற மாதிரி இருக்கு. இல்ல ஒண்ணு இல்ல. இங்க பொருள்லாம் ரொம்ப அழகா இருக்கே. எல்லாத்தையும் நல்லா விஸ்தாரமா டீடைல்டா பார்த்தா நல்லா இருக்கும். ஐயோ, இந்த வீட்ல இருக்கிற பீரோல இருந்து சின்ன சின்ன பொட்டிங்க வரைக்கும் உங்களுக்கு எடுத்து காட்டணும்னு எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு திறந்த மனசு. அது பாக்குறீங்களா? வாங்க வாங்க. இது யாரு கொடுத்தது தெரியுமா? யாரு? பல்லாம்பட்டி ஜமீன்தார்ல அவர் கொடுத்தது. நினைச்சேன் அவர்தான் கொடுத்துருவோம். எனக்கு தெரியாது. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் இப்ப மயிலாப்பூர்ல ஓட்டு வீட்டுல இருக்காரு. இதுதானே இருக்கும். வாங்க. இது மதன்பூர் மகாராஜா கொடுத்தது. நல்லா பாருங்க. நல்லா இருக்குல்ல? கலாரசிகனாச்சே. இது திருவனந்தபுரம் சமஸ்தானத்துல கொடுத்தது. சரி. இது ஜுனார் நவாப் கொடுத்தது. எடுத்து பாருங்க. இது கணமா இருக்குல்ல? அவர் மகாகணம் புரிஞ்சு நவாப் ஆச்சே. பாத்துட்டீங்களா? நல்லா இருக்கு. இது இமயமலையில இருந்து யாராவது மகாராஜா கொடுத்ததா? அது எப்படி கரெக்ட்டா சொல்றீங்க? இந்தியால அது ஒண்ணுதான் பாக்கி விட்டு வச்சிருக்கீங்க நீங்க. நீங்க நேஷனல் ஃபிகர். இல்லை இல்லை அது இல்லை. சுவாமி, நான் வீடெல்லாம் சுத்தி காட்டிட்டேன். இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? ரொம்ப திருப்தியா இருக்கு. ரொம்ப. உங்க முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கா மாதிரி இருக்கே. என்ன அப்படி சொல்லிட்ட நீங்க? முன்ன பின்ன தெரியாது என்ன வீடு பூரா சுத்தி காட்டிருக்க, எவ்வளவு உபச்சாரம் எல்லாம் பண்ணிருக்க. எனக்கு அதிருப்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் திருப்தி கம்மி. அதை விட்டு தள்ளுங்க. நீங்க எவ்வளவு பெரிய மனுஷா, ஏழை, என் வீட்டை தேடி வந்திருக்கீங்க. அது எனக்கு எவ்வளவு பெரிய பரிசு. வேணும்ட்டு தானே வந்திருக்கீங்க. அதான் வீட்டுல இருக்கிறதெல்லாம் நல்லா திறந்து நானே உங்களுக்கு காட்டிட்டேன். உங்களை தேட விட்டுருந்தா பாவம் அந்த லெட்டரை தேட எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீங்க. என்னங்க நீங்க என்ன நடிக்க சொல்லி சிபாரிசு பண்ணிட்டு எனக்கு மேல நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க. உங்க மூக்கு எனக்கு தெரியாதா? சமயத்துல என் மூக்கு எனக்கு கூட தெரியுது. அது ஒண்ணு விஷயம் இல்ல. நீங்க என்னென்னமோ பேசுறே. அந்த ஜமீன்தார் அனுப்பின சாம்பு நீங்க தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுக்குதான் இந்த வீட்ல இருக்கிற எல்லா இடத்தையும் நானே உங்களுக்கு சுத்தி காட்டிட்டேன். லெட்டர் தான் கிடைக்கல. அந்த ஜமீன்தார் கொடுத்த பணத்தை இப்படி கொடுத்துருங்க. நீ என்ன எப்படி இதெல்லாம் நான் எங்க பணம்னு என்னமோ எல்லாம் சொல்றேன். நாங்க ஜூனாகட் நவாப் வந்துட்டார். சௌக்கியமா? இத பாருங்க என்கிட்ட இப்போ வந்து ஒரு 10 ரூபாய் தான் இருக்கு. அதையும் கொடுத்தா அப்புறம் போறச்சே டிராமுக்கு சில்லற கூட இருக்காது. அதெல்லாம் இருக்கட்டும். ஜமீன்தார் கொடுத்த 10 இப்படி கொடுத்துருங்க. நீங்க என்ன திருப்பி 10 திவசம்? இந்த பாருங்க நான் உண்மையை சொல்லிடுறேன். அவர் என்கிட்ட கொடுத்தது 10,000 ரூபாய் தான். ஆனா மொத்த 10,000 இப்ப நான் கொடுறல. வெறும் 10 தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். போய. என்ன இருந்தாலும் என்கிட்ட மரியாதையா பேசலாம். என்னன்ற நீங்க போடா. அதுதான் இதான் பெட்டரா இருக்கு. வேற ஒண்ணு இல்ல. அதான் வரேன். நான் வரேன். வரப்பா. சௌக்கியமா பாத்துக்கோ மாமிய. வரேன். அது வரேன். ஜமீன்தார் வாழ் கூப்பிடி அவரை.
ஐயா படுக்க போயிட்டாரு, இப்ப பார்க்க முடியாதுங்க. அவர் படுக்கிறத நான் என்ன பாக்குறது? அர்ஜென்ட்டான விஷயம் சொல்லி கூப்பிடியா? வந்து சாம்பு சார் குரலை கேட்டதுக்கு அப்புறமும் நான் தூங்கிட்டு இருப்பேனா? போன விஷயம் என்னாச்சு? காயா பழமா? நான் என்ன மாந்தோப்புக்கா போனேன்? காயா பழமான்றே லெட்டர் எங்கய்யா? நீங்க இனிமே அந்த லெட்டர் விஷயத்தை பத்தி எங்கிட்ட பேசவே கூடாது. இந்தாங்கோ உங்க தலைப்பாய் பிடிங்கன்னு. இந்த கேஸ் இதோட முடிஞ்சு போச்சு. நேக்கும் இந்த கேஸுக்கும் இனிமே ஸ்நான பிராப்தி கூட கிடையாது. இதனையா பித்துக்குளித்தனமா இருக்கு. லெட்டரை கண்டுபிடிச்சு கொண்டு வானா டர்பன் யாரையா கேட்டப்போ? சாம்பு, நிஜமாவே நீ ஜீனியஸ் தாயா. போன தடவை நான் அருந்ததி வீட்டுக்கு போனப்போ இதே டர்பனை தான் போட்டு போனேன். அவசரத்தில் மறந்து வச்சுட்டு வந்தேன். நான் சொன்ன இந்த லெட்டர் இது அதுலதான் மறைச்சு வச்சிருந்திருக்கா. ஆடாடாடா, இந்த தடவை நான் கொடுத்த டர்பனை அங்க கொண்டு போய் வச்சுட்டு சாமர்த்தியமா இந்த டர்பனை கிளப்பிட்டு வந்துட்டீரியா. ஆடாடாடாடா, யோ இந்த டர்பனுக்குள்ளதான் இந்த லெட்டர் இருக்குன்னு எப்படியா கண்டுபிடிச்சு? அது தொழில் ரகசியம். அது துப்பறியும் சாம்புனா சாம்புதாயா. யோ ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறது என்னையா நீரு? அதை விட என் வாழ்நாள் முழுக்க உன்னை மறக்கவே மாட்டையா. நீங்க பெரிய வார்த்தையில சொல்ல முடியாது. என் கல்யாணத்துக்கு நீர் அவசியம் வரணும். பின்ன வராம இருந்துருவேன் நானே. அந்த கொட்டாம்பட்டி ஜமீன் பொண்ணை நான் பாக்கணுமே. பாக்கலையா நீர்? இல்லையே. இன்னும் பாக்கலையா? அட பாருமையா, நீர் பாக்காமையா? பாக்கெட்டுக்குள்ளே வச்சிருக்காரு. ஆமா பாருமையா. போட்டோவா? பேஷ் 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 பேஷ். நான் உனக்கு சொன்னா நீ கோச்சுக்க மாட்டேல. இதுக்கு அந்த அருந்ததியே தேவலாம் போல் இருக்க. இதுதான் கோபாலஞ்சார் நடந்தது. இப்ப சொல்லுங்க, என் மேல என்ன தப்பு? எந்த தப்பும் இல்ல ஓய். நீர் எப்போதும் போல மகா புத்திசாலித்தனமா அதிமேதாவித்தனமா இந்த கேஸ சால்வ் பண்ணிருக்கீங்க. என் பிரச்சனையே அதான். பகவான் ஏன் இப்படி என்ன சோதனை பண்றார்? நான் தேடுறதெல்லாம் ஏன் எனக்கு கிடைச்சு விடுறது? நிச்சயம் கிடைக்கும் காணும். ஏன்னா நீர் மகா பிராஜ்ஞனாச்சே. அதனாலதான் உங்க மேல கோபப்பட்டு அந்த அழகி இருக்காளே அருந்ததி, ஓய் பேரை சொன்னதான் அவ அனாவசியமா உங்க மேல வதந்திகள் கிளப்பி விட்டுருக்கான். அது என்னமோ வாஸ்தவம் தான். என்னத்த பண்றது? சரி, இதெல்லாம் போடும். இப்படி எசகடா மாட்டின்னு இருக்கீங்க. எப்படி இதுல இருந்து வெளியில வர போறீங்க? புரியலையே. மேல மேல பத்திரிகை வேலை எழுதிடுவாளோ எனக்கு பயமா இருக்கு எனக்கு. ஏன் சுவாமி இப்படி பண்ணிட்டான்? எப்படி? நீங்க என்ன சொன்ன? பனைமரத்தடியில உட்காந்துட்டு பாலை குடிச்சா கல்லுன்னு சொல்லுவான்னு. பேசாம கல்லையே குடிச்சுட்டா எதுக்கும் பாம்பு கேட்டு பண்ண. நான் சும்மா